முத்துராமலிங்க தேவரின் 118வது பிறந்தநாள் மற்றும் குரு பூஜையை முன்னிட்டு உலகங்கிறது இவ்வளோண்டு கிடையாது, ரொம்ப பெருசு. நீ இந்த பக்கத்து பஸ் ஸ்டாண்டு, இந்த பக்கத்து டாக்ஸி ஸ்டாண்டுன்னு வாழ்க்கையை முடிச்சிடாதீங்கடா. வியன்னான்லாம் ஒரு ஊர் இருக்கு, ஆஸ்திரியாவோட கேபிட்டல். எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? ஸ்காட்லாந்து தெரியுமா? எவ்வளவு இதெல்லாம் போய் சம்பாரிச்சு இந்த மாதிரி உலகத்தை சுத்தி பாருங்க. உலகம் ரொம்ப பெருசுடா. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்மட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. வாகனங்களில் மேற்கூரைகளில் ஆடியபடியும் படிக்கட்டு ஜன்னல்களில் தொங்கியபடியும் அட்ராசிட்டியில் ஈடுபட்டனர். நீங்களா யாருடா? How do I tell you? எர்ரா வண்டியா அமுக்குடா ஆவல. ஏப்பா ரன்னிங்லே ஏற ரன்னிங்லே இறங்குற, ஸ்டாப்ல ஏற மாட்டியா? அதெல்லாம் டிக்கெட் வாங்குறவனுக்கு. அண்ணே யாராவது என்னை கூப்பிட்டது? தயவு செய்து என்னை யாராவது காப்பாத்துங்க அண்ணே. என்ன வண்டி வாய் பேசுது? வண்டி என்னடா பண்ணிக்கிறீங்க? அபியூஸ் பண்றாங்க. யாரா நீங்க எல்லாம்? நாங்க இதுக்கு குரு பூஜைக்கு போயிட்டு அது எந்த பூஜையை பண்ணிட்டு போங்கடா, அதுக்கு வண்டி அபியூஸ் பண்ணிக்கிறீங்க? அபியூஸ் பண்ணல. ஆமா அப்படிதான் தெரியுது. இப்படி போறீங்களே. டேய் இந்த நாய்ங்க பண்ற இம்சை தாங்க முடியல. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் முத்துராமலிங்க தேவர் குரு பூஜை நினைவிடத்தில் மரியாதை செலுத்த போகும்போது இளைஞர்கள் கார் மற்றும் இருசக்கர வாகனங்களில் ஆபத்தான முறையில் பயணம் செய்தது அதிர்ச்சி அடைய வைத்தது. இது எங்க வண்டி? நாங்க ட்ரிபிள்ஸ் போவோம், ஃபோர்ஸ் போவோம், பைஸ் போவோம். அத கேக்க நீங்க யாரு? நான் யாரா? உங்கள மாதிரி புறம்போக்குல புடிக்கத்தாண்டா முச்சந்தி இல்லைக்கிறேன். நம்ம இன்னைக்கு உட்காந்தோம். சீட்டு தான் இருக்குது, உட்கார வேண்டியதாயா? அம்மா முழங்கால் சத்தம் தான் உட்காருவான். தெரியுதா? நாங்கெல்லாம் கருஞ்சிருத்த எப்பயுமே கன் மாதிரி நிப்போம். முத்துராமலிங்கர் தேவர் குரு பூஜைக்கு சென்ற போது காரில் இருந்து இளைஞர் கீழே விழுந்து படுகாயமடைந்த சம்பவம். ஒன்னும் ஆகலையோ? ஒருத்தன் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம், மொத்த பேரும் பைத்தியமா இருக்கான். இன்னும் பல பைத்தியங்கள் வேற வர இருக்கு. டேய் டேய் ஏ மூளை கட்டப்பல, ஏ முட்டாப்பல, ஏ மக்கட்ட டேய் ஒண்ணாடா. போடா அப்படி போடா. இவன் என்ன குரங்க விட மோசமா தவறா? இதெல்லாம் குரங்கு பார்த்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தி விழாவுக்கு சென்ற மூவேந்தர் முன்னேற்ற கழக தலைவர் ஸ்ரீதர் பாண்டையார் பூசாரியை கன்னத்தில் அறைந்து கலாட்டா செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. நாங்கெல்லாம் ராவான ரவுடி. இது இங்க இருக்கிற வர்க்க புத்தி, சாதி புத்தி ரெண்டு இருக்கு. ஆமா, ஏங்க தலித்துனா எதுக்கு அவன் ஈஸியா கை நின்றான்? நான் உனக்கு என்ன அவ்வளவு அவ்வளவு திருப்பி அடிக்க தெரியாதா? காலையிலிருந்து வந்த தலைவர்கள் அனைவரும் கூட்டத்திற்கு மத்தியிலும் பொறுமையாக அமைதி காத்து மரியாதை செலுத்திவிட்டு செல்ல வந்ததும் வராததுமாக ஸ்ரீதர் வாண்டையார் அலப்பறை செய்ய தொடங்கினார். முக்குளத்தோரை ஒன்றுபடுத்துறேன், இதான் நீ முக்குளத்தோரை ஒன்றுபடுத்துற லட்சணமா? இந்த நாயகி இப்ப திருந்தவே திருந்தாது. அவன் நாளைக்கு இருக்குன்னா தஞ்சாவூர் கல்லணும் ராம்நாடு மரவோட மோதிக்கிறதா? சாதாரண இந்த அவமானம் உனக்கு தேவையா? கீழே இறங்கி கவனமா வாங்க. அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். நம்மளை பத்தி கொஞ்சம் பெருமையா. தேவர் திருமண ஜெயந்தி விழாவை ஒட்டி தமிழக வெற்றிக்கலம் சார்பாக எங்களுடைய தலைவரின் அறிவுறுத்தல் பேரில் இந்த இடத்துக்கு தலைவர் இட்டுன்னு வந்தேன் நானு. அவர் உன்னை அறிவுறுத்தினாரா? என்னை பத்தி மட்டும் பேசு. எங்களுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் தலைமையில் இன்று தேவர் திருமணம் அவர்களுடைய குரு பூஜையை முன்னிட்டு இங்கே மாலை அணிவித்திருக்கிறோம். அடுத்ததாக பசும்பொன் செல்லவிருக்கிறோம். தேவர் திருமணம் அவருடைய குரு பூஜையில் கலந்து கொள்வதில் கண்டிப்பாக எங்களுடைய ஒரு வாழ்க்கையில் கிடைத்த ஒரு மிகப்பெரிய பாக்கியமாக கருதுகிறோம். என்ன இவன் மட்டும் பசும்பொன் செல்லவிருக்கிறோம் சொல்றான்?
அது பிளானே இல்லையடா. தம்பி என்னடா வழங்கிய ஒரு அப்பலுக்கற்ற மனிதர். அவருடைய வாழ்க்கை அனைவரும் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய பாடமாக, அனைத்து மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு உதாரணமாக இருக்கும். என்ன இவன் என்னென்னமோ பேசுறான், நமக்கு இதெல்லாம் என்னன்னு கூட தெரியாது. திடீர்னு நம்ம பக்கம் மைக்கிட்டு விட்டா என்ன பண்றது? அதில் கலந்து கொண்டு எங்கள் தலைவர் சார்பாக, அனைவரும் சார்பாக, எங்களுடைய பொதுச்செயலர் சார்பாக மிகப்பெரிய மகிழ்ச்சியாக நாங்கள் கருதுகிறோம். நன்றி. நீ எங்க நிக்கி எனக்கு கைகள் ஒதுருதுப்பா. அப்பா முஸ்டாண்டா வார எப்படி கரூர்ல ஒரு இடம் கொடுக்குறீங்க, உங்களை நம்பி நாங்க எப்படிங்க கரூருக்கு வர முடியும்? என்ன பாதுகாப்பு நீங்க கொடுப்பீங்க? எங்களோட தலைவரினுடைய பாதுகாப்பு நீங்க வந்து பெரிய அக்கறை கொண்டவங்க. இன்டர்னலா நாங்க எவ்வளவு ஆய்வு பண்ணுவோம் தெரியுமா? பகல் இரவா தூக்கத்தை தொலைச்சிட்டு எவ்வளவு பெரிய டீம் வேலை செஞ்சுட்டு தெரியுமா? ரெண்டு லாலிபப்பு, இங்க ஒரு நீ சும்பிக்க, இங்க நீ சும்பிக்க. மோதல் காடு முக்கிய காரணம் என்ன? வணக்கம் தனலட்சுமி. தூத்துக்குடி மாவட்டம் சிறுவைகுண்டத்தில் தேவர் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் அமைப்புகள் சார்பில் முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகின்றனர். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் பதவி இதுவரை யாருக்கும் அறிவிக்கப்படாத நிலையில் 2-3 பிரிவினர்களாக அந்த கட்சியினர் தனித்தனியே செயல்பட்டு வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் எந்த ஒரு அரசியல் நிகழ்ச்சி நடத்தப்பட்டாலும் தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும் 2 அல்லது 3 பிரிவுகளாக பிரிந்தே அந்த நிகழ்ச்சிகள் கொண்டாடப்படும். நாங்கள் நாகப்பதினி ஜாதியை சேர்ந்தவர்கள், எங்களுக்கு ஒரு இப்பு அதிகமாக வரும். நாங்கள் தான் நாகப்பதினி வம்சத்தை சார்ந்தவர்கள், இவர்கள் இன்று வந்த புதியவர்கள். ஆகவே நாங்கள் தான் மூத்தக்குடி மக்கள். இல்லை, நாங்கள் தான் மூத்தக்குடி. இல்லவே இல்லை, நாங்கள் தான் மூத்தக்குடி மக்கள். 2026 நாங்க தான் அங்க உட்கார போறோம். எதிர்கட்சியா நீங்க தான் வந்துட்டு இருக்க போறீங்களா இல்ல வெளிநடப்பு செய்ய போறீங்களா அப்படின்றது காலம் பதில் சொல்லும். வெளிநடப்பு அப்படின்றது சட்டமன்றத்துக்கு அப்புறம், நீங்க வெளியிலேயே வரலன்றாரு. இதுவரை ஏதேனும் பெரிய இழப்புகள் நடைபெற்றால், பெரிய உயிரிழப்புகள் நடைபெற்றால் உலக தலைவர்களாம் அங்குதான் சென்று நேரில் சென்று ஆறுதல் தெரிவிப்பாக நிகழ்விடத்திற்கு செல்வார்கள். உலக தொலைக்காட்சிகளிலேயே, உலக வரலாற்றிலேயே முதன்முறையாக என்று கூறும் அளவுக்கு விஜய் தற்போது ஒரு முன்மாதிரி செயலை செய்திருக்கிறார் என்றுதான் கூற வேண்டும். என்றால் அவர் பேச்சை அவர் முடிவு செய்துவிட்டால் அவர் பேச்சை அவரே கேட்க மாட்டார் என்பது போல வெளியே வரமாட்டேன் என்று முடிவு செய்துவிட்டால் வெளியே வரமாட்டேன் என்று சொல்கிறாரா என்ற ஒரு கேள்வியே நமக்கு வருகிறது. இவன் நம்மள புது ஆங்கிள் டீல் பண்றானே. டேய் என்னதுடா அது? அண்ணா ஊம்பனர் தானா? அது தெரியுது. தலை ஏண்டா அந்த பக்கம் திரும்பி இருக்குது? நீதான் தலைமறைவா இருக்கிறல்ல, அதனால தான் தலை திரும்பி இருக்குது. டேய் என்னடா அவர் எம்எல்ஏடா? தெரியுமேடா. அவர் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை? தாவேகாவோட கூட்டணி நாங்க பேச்சுவார்த்தை இதுவரைக்கும் நடத்தல. அதே மாதிரி தாவேகா அதிமுக கட்சியோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தல. நீங்களா ஒரு யோகத்தை பண்ணிக்கிட்டு, நீங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு, மர்க்கா சொல்லு, நீங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு, மர்க்கா சொல்லு, நீங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு. பிளாஷ்பேக் பாருங்க, கொடி பறக்குது, பிள்ளையார் சொல்லி போட்டாங்க. நீங்க வந்து செய்தி வெளியிட்டீங்களா? பொறுப்பு நாங்கள் அல்ல. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.